வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் என்ன சார்? ஹரிஹரன். எந்த ஊர்லேருந்து சார் வரீங்க? வேதாரண்யம். ஓகே சார். இப்போது பெஸ்ட் கன்சல்டன்ட் மூலயமா துபாய் எம்ப்ளாய்மெண்ட் விசா, துபாய்க்கு ஒர்க்குக்கு போகிறீங்க. என்னைக்கு சார் உங்கள் டிபாச்சரு? 11. ஓகே, டிக்கெட் கொடுத்துட்டோமா? சரி, ஓகே 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 சார். பெஸ்ட் கன்சல்டண்ட்டை உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் பார்த்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆனேன். ஜாயின் ஆகிட்டு அதில் ஜாப் வேகன்சி போடும்போது காண்டாக்ட் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ஆன்லைன் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஒரு 3-4 இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். லாஸ்ட்டாக இது ஓகே ஆனிச்சு. ஓகே ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செலெக்ஷன் முடிஞ்சு சேலரி எல்லாம் பேசிட்டு ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் கொஞ்சம் பாதி கட்டினேன். அப்புறம் திருப்பி விசா வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பாதி கட்டினேன். ஓகே சார், ஓகே சார். ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமேலு நீங்கள் பண்ண காலுக்கு கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களா எங்களோட டீம்? ஓகே, ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. எப்போ கால் பண்ணாலும் அட்டன் பண்ணாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. டெலியர் டவுட் எல்லாமே கிளியர் பண்ணாங்க. எல்லாமே ரெஸ்பான்ஸ். ஜாபு உங்களுக்கு எந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஜாபு, உங்களுக்கு சூட் ஆகிற ஜாபை நாங்கள் ரெஃபர் பண்ணோமா? ரெஃபர் பண்ணாங்க. நிறையா ஜாப் வேகன்சி எனக்கு சூட் ஆகிற மாரி நிறையா ட்ரை பண்ணாங்க. கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து எனக்காண்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, ஜாபை உங்ககிட்ட கேட்டுட்டு உங்களோட முழு சம்மதத்தோடு தானே அப்ளை பண்ணோம்? ஆமாம். சரி, ஓகே சார். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஜாப் நாங்கள் சொல்லிட்டோம். அதுக்கப்புறமேலு என்ன சார் ப்ராசஸ் பண்ணோம், அதை கொஞ்சம் நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லுங்களேன். ஜாப் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட்டு பாதி பே பண்ண சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் விசா வந்துச்சு. விசாவுக்கு வந்து 0 to 90 days சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து எனக்கு 1 month 30 daysக்குள்ளே வந்துருச்சு. அதுக்கப்புறம் சொல்லிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டு பே பண்ணதுக்கப்புறம் வித்தின் 1 days வந்து டிக்கெட் எப்போன்னு கேட்டாங்க. எனக்கு சூட்டபுல்லான டேட்டில் சொன்னோன்னே டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நவம்பர் 11 கிளம்புறேன். ஓகே சார். ஃபஸ்ட்டு ஜாபு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமேல் தானே உங்ககிட்ட பேமெண்ட் வாங்கணும்? ஆமாம், ஜாப் கன்ஃபார்ம் ஆகி அவங்க எல்லாம் ஆஃபர் லெட்டர்லாம் வந்ததுக்கப்புறம் தான் பேமெண்ட் வாங்கணும். அதுக்கு முன்னாடி எதுவும் நாங்கள் இந்த வேலை ரெடி பண்ணுறதுக்கு இவ்வளோ பேமெண்ட்டுன்னு எதுவும் ஜாபு உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வரதுக்கு முன்னாடி எந்த ஒரு பேமெண்ட் வாங்கணுமா? இல்லை, வாங்கலை. சரி, ஓகே சார். ஓகே ஆகி ஆஃபர் லெட்டர் வந்ததுக்கப்புறம் தான் பேமெண்ட் வாங்கினாங்க. அதுவும் பாதி பேமெண்ட். அதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்து விசா வந்ததுக்கப்புறம். ஓகே சார், ஓகே சார். எங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி சார் இருக்குது, அதை நீங்கள் கொஞ்சம் சொல்கிறீங்களா? ரெஸ்பான்ஸ் நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறப்ப இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து வேறு எதுவுமே பண்ணல. நான் மற்ற கன்சல்டிங்கில் எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணேன். இவ்வளோவா எதுவும் இம்பார்ட் பண்ணல. இது இன்டர்வியூ அனுப்புவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்மளாக ஃபோன் பண்ணி கேட்டது தான். அப்புறம் இவங்க அனுப்பும்போது ஃபோன் பண்ணி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நானும் சொன்னேன். அப்புறம் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி ஒரு வித்தின் 10 இன்டர்வியூஸ் எனக்காண்டி ரெடி பண்ணாங்க. அதில் அட்டன் பண்ணி இது ஒன்று செலக்ட் ஆகிடுச்சு. இது எனக்கு 1 மந்த்க்குள்ளே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே, உங்களுக்கு நாங்கள் டே டு டே ஒரு ஜாப் இல்லைனாலும் சார் இந்த ஜாப் ட்ரை பண்ணுங்கள், இந்த இன்டர்வியூ பண்ணுங்கள், இந்த ஒர்க் ட்ரை பண்ணுங்கன்னு நாங்களாக உங்களுக்கு எல்லா ஜாபும் எங்களோட டீம் உங்களுக்கு கரெக்டாக எல்லாமே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களா? ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ஓகே சார். ஒரு கண்ட்ரியில் இல்லைனாலும் அதர் கண்ட்ரிஸே ரிலேட்டபிளான ஜாப் எல்லாமே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அதில் எது எனக்கு ஓகே ஆனிச்சோ அது மட்டும் தான் நான் ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு நிறைய ஜாப் வேகன்சிக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்தாங்க. ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட்டு எங்களோட ஃபாலோ அப் எப்படி சார் இருந்துச்சு? பேமெண்ட்டுக்காக இருக்கட்டும், ஜாபுக்காக இருக்கட்டும், ஒர்க்குக்காக இருக்கட்டும், பசங்க கேட்குற டவுட்ஸ். மெயினாக பசங்களுக்கு வெளிநாட்டு வேலைனா நிறைய டவுட்ஸ் வரும், அது இயற்கை. அந்த டவுட்ஸ் எல்லாம் கரெக்டாக கிளியர் பண்ணாங்களா? கரெக்டாக எல்லாமே கிளியர் பண்ணாங்க. இவ்வளோதான் ஜாப், சேலரி, அதுக்கு எல்லாமே டவுட்லாம் சொன்னாங்க. அமௌண்ட்டுக்குமே டைம் கொடுத்தாங்க. உடனேலாம் பே பண்ண சொல்ல, ஒரு 2 days முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த 2 daysக்குள்ளே கொண்டாந்து கட்ட சொன்னாங்க. ஓகே சார், ஓகே சார். நெக்ஸ்ட்டு எங்கள் ஆஃபீஸை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன சார்? சூஸ் பண்ணது எனக்கு மற்ற கன்சல்டிங்கோட கம்பேர் பண்ணும்போது நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. உடனே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ரெடி பண்ணாங்க. அதனால் ஓகே சார், ட்ரை பண்ணோம். ஓகே சார். நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் ஆஃபீஸ் ஓகேங்களா, எங்கள் ஆஃபீஸுக்கு வந்து நீங்கள் கேண்டிடேட்ஸ்க்கு கொடுக்குற ரிவ்யூ என்ன சார்? இந்த ஆஃபீஸ் இப்போ ஏன் எங்களை சூஸ் பண்ணீங்க, அதுக்கான காரணம் என்ன, அது வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லுங்கள் சார். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. எப்போ கால் பண்ணாலும் அட்டன் பண்ணி டவுட்ஸ் கிளியர் பண்ணாங்க. நமக்காண்டி இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு நிறைய இன்டர்வியூ எல்லாமே ரெடி பண்ணி சொன்னாங்க. நமக்கு எது சூட்டபுள் ஆகுதோ, அவங்க கேண்டிடேட்டுக்கு எது அப்ளை ஆகுதோ அதில் நம்ம செலக்ட் ஆகி நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி நம்மளே ரெடி பண்ணுவாங்க. நம்ம செலக்ட் ஆனால் 1 or 3 days நமக்காண்டி இம்பார்ட்டன்ட் கொடுத்து எல்லாமே ரெடி பண்ணி அனுப்புவாங்க. அமௌண்ட் விஷயத்துலேயும் கொஞ்சம் லூஸாக தான் இருக்குங்க. அமௌண்ட் நமக்கு எப்போ ஃப்ரீ ஆகுதோ அப்போ கொடுத்து ஃபுல் அமௌண்ட் செட் பண்ணி நம்ம போகலாம். அதனால் எனக்கு கொஞ்சம் ஓரளவு மற்ற கன்சல்டிங்கோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் ரெஃபர் பண்ணி நான்
ரெஃபர் பண்ணுறேன். ஓகே சார். நாங்கள் இப்போ இந்தியன் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட லைசன்ஸ் ஹோல்டர். ஓகேங்களா? அது மெயினான காரணம். அந்த காரணத்தினால தானே நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் எங்ககிட்ட ஜாபாக இருக்கட்டும், பேமெண்ட்டாக இருக்கட்டும், கட்டினதுக்கு முன்னாடி வந்து ஃபோன் நம்ம ஃபாலோஅப் எல்லாமே கரெக்டாக இருக்கும். கட்டின பிறகு அதே ஃபாலோஅப் இருந்துச்சா? இல்லை, அமௌண்ட் கட்டினதுக்கப்புறம் ஃபாலோஅப் இருந்துச்சு. அது ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அமௌண்ட்டு கட்டும் போதும் அக்ரிமெண்ட் எல்லாத்துலேயுமே சைன் பண்ணி அப்ரூவல் எல்லாமே இந்த டேஸ் டைப்புக்குள்ளே ரெடி பண்ணி கொடுத்துறோம், அப்படி இல்லைனா அமௌண்ட் ஃபுல்லாக ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு எங்கள்கிட்ட ஒரு காப்பி வேணால் நம்ம வச்சுக்கலாம். அவங்கள்ட்ட இருந்துச்சு காப்பி. எல்லாம் சேஃப்டியாக தான் பண்ணாங்க. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். ஓகே சார், நீங்கள் என்ன ஒர்க்குக்கு போகிறீங்க? சாரி, நான் அதை கேட்கவே இல்லை. என்ன ஒர்க்குக்கு நீங்கள் போகிறீங்க? எலக்ட்ரீஷியன் ஒர்க்குக்கு போகிறேன். சரி, ஓகே சார். எந்த கண்ட்ரிக்கு போகிறீங்க? துபாய். ஓகே. என்ன விசாவில் போகிறீங்க? எம்ப்ளாய்மெண்ட் விசா. சரி, ஓகே. விசா வாங்கிக்கிட்டீங்களா? வாங்க. பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் கொடுத்துட்டோமா? எல்லாமே வாங்கி. ஓகே சார். இந்த டைம் ஒதுக்கி எங்களுக்கு இங்கே போக போகிற டைமில் இவ்வளோ ஃபீட்பேக் கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் டு உங்கள் நேம் என்ன சார்? ஹரிஹரன். தேங்க்ஸ் டு ஹரிஹரன் சார். மென்மேலும் நீங்கள் போகிற இந்த வேலை, நீங்கள் வாங்கக்கூடிய சம்பளம், உங்களோட லைஃப்பில் நீங்கள் மென்மேலும் உயர எங்கள் டீம் பெஸ்ட் கன்சல்டன்ட் சார்பாக நாங்கள் அனைவரும் வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக் சார். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு எங்களை ரெஃபர் பண்ணுவீங்களா? இந்த கன்சல்டன்சிக்கு நீங்கள் போங்க, இந்த ஜாப் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் எப்படி ரெஃபர் பண்ணுவீங்க? ரெஃபர் பண்ணுவேன். எனக்கு நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து எல்லாமே ரெடி பண்ணி டைம் கொடுத்து ரெடி பண்ணுங்க. அதனால எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கன்ஃபார்ம் நான் ரெஃபர் பண்ணுவேன். ஓகே சார், ஓகே சார். ஜாப் கிடைச்சதுக்கு காரணமே இதானா, மற்ற இடத்துல இன்டர்வியூ எல்லாமே ட்ரை பண்ணேன், இவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கல. வித்தின் 2 months 3 monthsக்குள்ளே எனக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். கல்ஃபுக்கு நார்மலாக வந்து ஒரு ப்ராசஸிங் டைம்ன்றது 0 to 90 days. ஓகேங்களா? அது மேக்ஸிமம் கவர்மெண்ட்டோட நார்ம்ஸ் ஆன டைம். பட் உங்களுக்கு எத்தனை நாளில் விசா எடுத்து கொடுத்தோம்? 1 month. 1 month. ஓகே சார். உங்களுக்கு ஹாப்பியா? ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக்.